ஃபர்ஸ்ட் இலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டிக்கலாம். 1 2 1 2 need my attitude 3 4 3. என்ன சாப்பாடு செய்றீங்க? பிரியாணி. என்ன இலைய கட் பண்றீங்க? வெளக்கெண்ணெய். வேப்பலை. வேப்பலை. ஐயோ, வேப்பலை பிரியாணியா? வேப்பலை பிரியாணி செய்ய போறீங்களா? ஆமா. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கீங்களா வேப்பலை பிரியாணி? எத்தனை தடவை சாப்பிட்டுருக்கீங்க? 9 தடவை. 9 தடவையா? 9 தடவை சாப்பிட்டு உங்களுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் ஆகலை. இந்த ரெசிபி யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாது மேடம்? என்னோட கொள்ளு பத்தி சொல்லி தந்தாங்க. நல்லா கத்தி ஷார்ப்பா இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் கூட அறுக்கவே இல்லை. இன்னைக்குள்ள பிரியாணி செஞ்சிருவீங்களா? செஞ்சிடுவேன். அப்படி வலிக்கு வாங்க. அடுப்பு ஐயோ கீழே விழுந்துட்டு. பவுல மாத்திக்கலாம். எவ்வளவு நேரம் தான் மேடம் நறுக்கிறதே காட்டுவீங்க? அதுக்கப்புறமா இந்த எடுத்துக்கலாம். போட்டு நல்லா குத்தி கடைஞ்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துக்கலாம். தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் குத்திக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி இப்படி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இலை எடுத்துக்கலாம். பிச்சிக்கலாம். இங்க பாருங்க, அழகா இருக்கு. மேல உள்ள இது கிள்ளிச்சிக்கலாம். ஒன்று கீழே வந்துடுச்சு. இதுக்குள்ள போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். மூடிக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லா தண்ணி பிடிச்சிக்கலாம். இது பார்த்தா பிரியாணி மாதிரியே தெரியலையே. என்ன மூலிகை சூப்பா? ஆமா, மூலிகை சாறு. இதை செஞ்சு நைனிதா வாயில தான் ஊற்றணும். வேண்டாம். ஒரு வழியா ஏதாவது சமைச்சிங்களா இல்லையா? என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப கோவமாயிடுவாங்க, 4 நிமிஷம் ஆகி இன்னும் பிரியாணி ரெடி ஆகலேன்னு. சூப்பு சாதம்ன்றீங்களா? சோறே போடலையாங்க மேடம் அதுல? ஹலோ, சோறு சொன்னா சுகருங்கிறீங்க. கடைசி வரைக்கும் உங்க சோறாக்கி காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோவை நிறைவு செஞ்சுக்கலாம்.